இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. திரு நாகராஜ், இன்னைக்கு அதிமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி நீங்க படலையா? அவங்க வந்து ஒரு டஃப் நெகோசியேட்டரா வெளிப்படுறாங்கல்ல, அதுதானே தோற்றம், அதுதானே இன்னைக்கு பெர்செப்ஷன். திரு நரேந்திர மோடி வந்த போதும் எடப்பாடி பழனிசாமி பார்ப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. தட் டிட் ஹேப்பன். இது வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நாம் அறிந்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடும். அவர் திரு அமித்ஷாவை இந்த முறை சந்திக்கல. கடந்த முறை கூட அது அலுவல் ரீதியான சந்திப்பு, இது ஃபார் அஃபிஷியல் ரீசன்ஸ்னு சொல்லிட்டார். ஸோ இது வந்து பாஜகவுடைய பேர வலிமையை குறைச்சு காட்டுற மாதிரியோ அவங்கள ஒரு பலவீனமான ஒரு பார்ட்டியா காட்டுது இல்லையா? இன்னும் அமித்ஷா வந்து சென்னையை விட்டு போல, எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. ஸோ அவர் போற வழியும் வந்து அதை எப்படி முடியும் என்ன முடியும் சொல்லி நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. எஸ், இதுவரையிலையும் வந்து அக்செப்ட் பண்ணாரு, வரல அப்படின்றத எனக்கு கிடைக்கூடிய, வரேன்னு சொன்னாரு ஆனா வரல, அதுதான் எனக்கு கிடைக்கூடிய செய்தி. ஆனா நீங்க இந்த பக்கம் பார்க்கணும், தொடர்ந்து எடப்பாடி மேல் வைக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அவர் துரோகம் செஞ்சிருக்காரு, நம்பாதீங்க அப்படின்னு இருக்காரு. இப்போ இந்த பிரஸ் மீட்டுக்கும் வராது வந்து பாஜக தொண்டர்களிடையே வந்து இவரை நம்பலாமா, அந்த எல்லாரும் வந்து இணங்கி ஒரு இடத்துல டீமா வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவர் இன்னைக்கும் வரல. பட் ஆன் வாட் டெர்ம்ஸ் இருக்குல்ல? இப்போ வந்து அதிமுக தொண்டர்கள் அவங்களோட வரலாற்றுல இன்னொரு கூட்டணி ஆட்சின்னு அவங்க ஏத்துக்கிட்டதே கிடையாது. அவங்க பாஜகவோட கடந்த முறை கூட்டணி வச்ச போதும் கூட அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணின்னு கமிட் பண்றது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சின்னு சொல்றதெல்லாம் அவங்களுக்கு நெருடலா தானே இருக்கும். எப்பவுமே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து இது என்டிஏ அலையன்ஸ், தமிழ்நாட்டில இருந்து இதை வந்து அதிமுக அலையன்ஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு டயஸ் வந்து டெல்லி சார்பில் வைக்கப்பட்ட, ஏன்னா அமித்ஷா அவர்கள் இருக்கார், நம்பர் 2 ஆஃப் பார்ட்டி அண்ட் இந்தியா, அதாவது பிஎம்கே. எடப்பாடி தமிழ்நாட்டுல நான் தானே நம்பர் 1 சொல்வாரு. நீங்க டெல்லிக்கு நீங்க ராஜா, ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தானே ராஜாங்கிறது தானே அவங்க அணுகுமுறை. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மட்டும் தானே அதிமுக கூட்டணி வைக்க முடியும். முதல்ல சார் நீங்க இதை பார்க்கணும், எடப்பாடி அவர்களுக்கு நிறைய கட்டாயம் இந்த இடத்துல இருக்கு. அவர் வந்து திரும்ப 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 திமுக ஜெயிப்பதற்கான எல்லா வழியும் செஞ்சு கொண்டே இருக்கிறார். அதுதான் அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு. 2021 டிடிவி தினகரனும் தேமுதிகவும் சேர்த்து இருந்தாலும் அந்த எலெக்ஷன் மாறி இருக்கும், செய்யல. 2024 இந்தியாவே அவர் தான் பிஎம் சொல்றாங்க, மோடி தான் செய்யணும், அதையும் வந்து பாஜக கூட்டணியும் வேண்டாம்னு சொன்னா அதையும் பரத்தி விட்டார். இப்போ அவரே போய் அது ஒரு மீட்டிங் வந்திருக்கு, சுமூகமா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் இதுல கொலாட்ரல் டேமேஜ் அண்ணாமலையோட பதவி வேற அங்கேருந்து மாற்றப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பொலிட்டீஷியனுக்கு காம்ப்ரமைஸ் ஒண்ணு இருக்கணும். இதே பாஜக மோடி அவர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் நடந்த பெரிய பிரச்சனை. ஒரு ரிலேஷன்ஷிப் போனாலும் கூட நமக்கு என்ன கெயின், நம்ம பார்ட்டிக்கு என்ன கெயின் பாக்குறது தானே இந்த தலைவருடைய பிரதானமான ஒரு பணி. அது அப்படியே நீங்க பாத்துக்கோங்கன்னு கொடுக்க முடியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, பிரதான கட்சி அதிமுக தான், லயன் ஷேர் அவங்க தான் வச்சிருக்காங்க. சோ அவங்க டேர்ம்ஸ்ல தானே நடக்கணும் சார். அவங்க டேர்ம்ஸ் தான் சார் நடக்கும். யாருமே வந்து அவங்க டேர்ம்ஸ் நடக்குமா இவங்க டேர்ம்ஸ் நடக்குமா பிரச்சனை இல்லை. கூட்டணின்றது எல்லாரோட டேர்ம்ஸும் ஒரு பாயிண்ட்ல சேர்றதுதான் கூட்டணி. ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு டேர்ம்ஸ் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நாங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கும், நீங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கும்னு நினைக்கிறாங்க. பட் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் இடத்தில் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க அப்படின்ற போது எடப்பாடியே அதுக்கான இன்டென்ட்டை காமிக்க மாட்டேன்றாரு. இல்ல சார், அவரோட எண்ணமும் அதான் அவர் வெளிப்படுத்துறாரு. பட் ஆனா ஏன் முன்கூட்டியே கமிட் ஆகணும்? எலெக்ஷன் இன்னைக்கு 2025 இருக்கும், இன்னும் ஒரு வருஷம் தள்ளி எலெக்ஷன் நடக்க போகுது. இன்னைக்கு ஏன் கமிட் ஆகணுங்கிறது அவருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சார் நீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. திமுக கூட்டணி 2017 பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆச்சு. இன்னி வழி இன்டாக்டா டீமா இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா கிட்டத்தட்ட 2 எம்பி எலெக்ஷன் ஒரு ஸ்டேட் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கு. இந்த ஜேர்னி இஸ் 10 இயர்ஸ், நியர்லி 11 இயர்ஸ் ஆக போகுது. இந்த 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, 9 இயர்ஸ் ஆயிடுச்சு அந்த கூட்டணிக்கு. இந்த 9 இயர்ஸ் இன்டாக்டா இருக்க கூட்டணியை பிரேக் பண்ணணும்னா நீங்க அட்லீஸ்ட் 1 இயர் டிராவல் பண்ணணும். அப்பதான் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். ரைட், இது ஒரு டீம். என்ன ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, திமுக காங்கிரஸை நீங்கள் உடைக்கவில்லை என்றால் மைனாரிட்டி வாக்குகள் 12% அங்க போகுது. அது சாலிடா போகுது. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்க கூட்டணி அதிமுக கூட்டணி வைத்தாலும் சரி வைக்க விட்டாலும் சரி அது வரப்போறது இல்லை. ஸோ அதிமுகவோட அடுத்த ஆப்டிக்ஸ் என்னவா இருக்கணும்? சரி, கொங்கு மண்டலம், சென்னை சவுத் சென்னையா இருக்கட்டும், ஆர் மதுரைக்கு கீழேயா இருக்கட்டும், இங்கெல்லாம் பாஜக சப்போர்ட் வச்சு நம்ம சீட் கன்வெர்ட் பண்ணணும். அது அதிமுக ஆட்சியா இருக்கணும். அதே மாதிரி பாஜக என்ன இருக்கணும்? ஓகே, நம்ம இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம், நம்ம 4 வந்து 25 30 மாத்தணும். 2011 வாட் விஜயகாந்த் அந்த ஒரு பொசிஷன்ல வரணும். நீங்க யோசிச்சு பாருங்க,
ஒரு எதிர்க்கட்சியாக பாஜகவும் ஆளுங்கட்சியாக அதிமுகவும் வந்தால் அது ஒரு ஆப்டிக்ஸை கொடுக்கும். சரி, நான் வந்து திமுக அவ்வளோ வந்து வீக்கா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அது நம்ம திமுக வர்சஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் பேசும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்டிக்ஸ் நம்ம பேசலாம். பட் பாஜக அதிமுக கூட்டணியோட எண்ணம் அதுவா தான் இருக்கணும். எல்லாருக்கும் என்ன டவுட் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கூட்டணியில் இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, மற்றவங்களை ஃபோர்ஸ் பண்ணி இவர் வந்திருக்காரோ அப்படின்ற விஷயம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு. ஆனா திரும்ப 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 அது முடிவா இருக்கு. சார், தெரிஞ்சோ தெரியாமலோ பாஜக தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு சிங்க் வரணும். கிரவுண்ட்ல அந்த சிங்க் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. திரு நயினாருடைய தேர்வும் அதிமுக கூட்டணியும் சேர்த்து பார்க்கப்படுது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவரை சந்திப்பாரெல்லாம் பரவலா பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனா பிஎம் வரும்போதும் கூட பேசப்பட்டது. அப்பயும் நடக்கல. இப்ப வரைக்கும் திரு அமித்ஷாவை ஆஸ் ஆஃப் நவ் அடுத்த நிமிடம் 4 மணிக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. இது வரைக்கும் அந்த சந்திப்பு நடக்கல. இதெல்லாம் ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸை கொடுக்கலையா? இல்ல, கரெக்ட். நீங்க சொன்னதான் கரெக்ட். ஹரி, இது வரைக்கும் எந்தவித எழுச்சியும் அதுல இல்ல. வந்தார் ஒரு தடவை அவர் வர்றப்போ, போன தடவைலாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல டிஸ்கஷன் பண்ணார். எய்தர் நெகட்டிவா போச்சு, பாசிட்டிவா போச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா யாரோ சதி செய்யறாங்க சார். நீங்க பேசும்போது கனெக்ஷனை கட் பண்ணி என்னன்னு செக் பண்ணுங்க புகழ்ந்தி சார். திரு நாகராஜ், யூ வுட் ப்ளீஸ் டேக் திஸ் கொஸ்டின். இப்போ ஓகே திரு புகழ்ந்தி, எஸ், கோ ஹெட். என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க பக்கத்துல இருந்து யாரும் வயரை வெட்டி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் வெட்ட முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆட்சி அமைய வேண்டும். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.